ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் நான் கொஞ்சம் லெவல்ஸ்லாம் முடிச்சிருக்கேன். என்னோடய வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் கொஞ்ச நேரம் கன்ஃபார்ம் லெவல் 35 இருக்கும். கன்ஃபார்ம் ஆடியோ நான் பேசுறது ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ இல்லை வேணாம், நான் பேசுறது அடுத்த இல்லைன்னா இந்த கேம் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், ஷார்ட் உழுது பாருங்க, இம்பாசிபிளான ஷார்ட் எடுத்துக்கோங்க. அது ஈஸியாக பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வெளியே அவன்கிட்ட தான் அடிச்சாகணும். அப்படி அடிச்சோன்னா காரணம் உள்ளது ரொனால்டோ ஈஸியாக அடிச்சிடுவோம். நம்மளோட பேர் ரொனால்டோ கேப்டன். கண்டிப்பாக அவருக்கு தான் பால் போயிருக்கு. ஆனால் கடைசியாக பார்த்தா அவர் ஹெட்ஷாட்டில் முடிச்சிட்டாரு. ஒன்றுமே பண்ண முடியாது ரேஞ்சில். இவர் குப்பா இவர் இது பண்ணி வைக்கிறார். கைஸ் எனக்கு சமகாண்டாது. ஐயோ இந்த ஹேடு ஒன்று என்னதான் பண்ணுறது. ஸோ பார்த்துக்கலாம். ஆட் அப்போ போகலாம் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. ஐயா என்னடா ஆச்சு? பேக் ஷாட் அடிக்கன்ட்டு என்ன பார்த்தீங்களா? ஆனால் பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணுவார். ஸோ இப்போது ரொனால்டோக்கு ஒரு நல்ல பாட்டு, நல்ல கையில் பால் ஸ்லோவாக தட்டி விட்டா இவனுக்கு பால். இவன் ஜெர்சி நம்பர் தாங்க 7. பாலத்தை இப்படி அடிக்கலான்னு பார்த்தா ஆனால் இப்போ நம்ம இதை முடிச்சாச்சு. ஆனால் இப்போ ஆடும் வந்தாச்சு. ஓகே கைஸ், ஒரு லெவலில் முடிச்சாச்சு. அப்படின்னா தான் பேசுனாங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதோட சீசன் கீழே வந்துச்சு பார்த்தீங்களா? ஹெட்ஷாட்டில் இவனுக்கு போச்சு. ஸோ இப்போ தான் நான் ஒரு குத்தனமான வேலை பார்ப்பேன். பார்த்தீங்களா? ஸ்ட்ரெயிட் ஃப்ரண்ட்டு. ஏன்னா இந்த இருக்கிறது என்னோட கீப்பர். கீப்பர் என்னோடது. ஸோ நான் இப்போது யார் தேடின்னு எனக்கு நான் புரியும். நான் ரொனால்டோவை தான் தேடின்னு இருக்கேன். ஸோ இப்போ அடிப்பாரா? அடிச்சிட்டாரு. ஐயோ சேவ் பண்ணிட்டாங்க. ஈஸியாக இல்லை, சும்மாலாம் பண்ண முடியாது இது. ஐயோ நான் சூறையாக போச்சு. ஹெட்ஷாட் வந்து பால் உள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். முதல் இது போயிடுச்சு. இவன் வந்துட்டான். இதோ நான் என்ன தான் பண்ணுது. ஓகே கைஸ், பாய் கைஸ்.